வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் ஸ்டெல்லா ப்ரூஸ் அவர்கள் எழுதிய மாய நதிகள் கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள் போகலாம். அதிகமாக போனால் 10 நிமிடங்களில் போய் வந்து விடலாம். 20 நிமிடங்களாகிவிட்டன. பெத்தையாவை கொண்டு போய்விட போன நெல்லையப்பன் திரும்பி வந்த பாட்டை காணோம். உலகநாதன் கோபம் என்ற படிக்கட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கொண்டிருந்தார். 30 நிமிஷங்களுக்கு பிறகு நெல்லையப்பனின் தலை வாசலில் தெரிந்தது. உலகநாதன் பார்வையை உத்திரத்தை நோக்கி உயர்த்தி கொண்டார். நெல்லையப்பன் சிறிது தயங்கி நிற்பது போலிருந்தது. அடுத்த வாரம் ஊருக்கு போயிட்டு வரலாம்னு பார்க்கேன். எந்த ஊருக்கு? ஆலங்குளத்துக்கு தான். போயிட்டு வந்து 3 மாதம் ஆயிட்டா. 3 மாதங்களுக்கு ஒரு முறை நெல்லையப்பன் ஊருக்கு 3 நாள் விடுமுறையில் போய் வரலாம். இது எழுதப்படாத ஒரு ஒப்பந்தம். உலகநாதன் எப்பவும் ஒப்பந்தத்தை மீறுவதற்குத்தான் பிரியப்படுவார். 3 மாதத்துக்கு மேலேயே ஆயிப்போச்சு. 2 மாதம்தான் ஆகுதுன்னு எனக்கு நினப்பு. அதான் எந்த ஊருக்குன்னு கேட்டேன். முக்கியமான ஜோலி ஒன்று முக்கூடலில் இருக்குது. அதனால் லீவு கூடுதலாக ஒரு நாள் வேணும். ஏன் எப்பவும் போல் 3 நாள் லீவ் பத்தாதா? நெல்லையப்பன் பேசாமல் நின்றார். உலகநாதன் கேட்க வேண்டியதை கேட்டார். அதென்ன, பெத்தையாவை கொண்டு போய் விட்டுட்டு வர உனக்கு அரை மணி நேரம்? சும்மாதான் பேசிட்டு இருந்தார். சும்மாதான், என்ன பேசினார்னு கேட்குறேன். நெல்லையப்பன் பதில் சொல்லவில்லை. அவர்கிட்ட பேச்சு வச்சுக்காத. ஊருக்கு எப்போ போகணும்? வெள்ளிக்கிழமை வெள்ளனை போகணும். உலகநாதன் ஒரு சிமிட்டா பொடியை எடுத்து மூக்கில் வைத்து தேய்த்து கொண்டார். நெல்லையப்பனுடன் பேச்சுவார்த்தையை அவர் முடித்து கொண்டு விட்டார் என்பதற்கும், வெள்ளிக்கிழமை நெல்லையப்பன் ஊருக்கு போகலாம் என்பதற்கும் அடையாளம் இது. நெல்லையப்பன் சமையல் அறையை நோக்கி நடந்து விட்டார். அவர் போவதையே உலகநாதன் பார்த்து கொண்டிருந்தார். பெத்தையா கிழம் என்னவெல்லாம் கதை கட்டி அனுப்பியதோ பாப்பம். வேறு நல்ல சமையல்காரன் கிடைச்சா நெல்லையப்பனை வீட்டுக்கு அனுப்பிடலாம். படுக்கையை போடலாம் என்று நினைத்தார் உலகநாதன். கல்லும் கணை கடலும் வைகுந்த வானோடும் புல்லென்றொழிந்தன கொல் ஏமாவும் வெள்ள நெடியான் நிறங்கரியான் உள் புகுந்து நீங்கான் அடியேனே துள்ளத்தகும். படுக்கும்போது நல்ல மனநிலையில் இருந்தால் நம்மாழ்வாரின் இந்த பாசுரத்தை சப்தமாக சொல்லிவிட்டு கட்டையை படுக்கையில் சாய்ப்பார் என்று சொல்வாரா? சந்தேகம்தான். வாசலில் ஐயா என்ற குரல் கேட்டு, எவன்ல அது இந்த நேரத்துல என்பது போல எரிச்சலுடன் உலகநாதன் திரும்பி பார்த்தார். தந்தை சேவகன் அம்பலம் நின்றான். உடனே உலகநாதன் திடுக்கிட்டு போனார். என்னவ அம்பலம்? உங்க நெல்லையப்பனுக்கு தந்திங்க. நெல்லையப்பன் வேகமாக வந்து கையெழுத்து போட்டு தந்தியை வாங்கி பிரித்தார். அவருடைய மனைவிக்கு உடல்நிலை மோசமாக இருப்பதால் அவரை உடனே கிளம்பி வர சொல்லி இருந்தது. ஆனால் இனிமேல் பஸ் கிடையாது. நாளைக்கு வெள்ளன கிளம்புற. பயம் இல்லைன்னு தெரிஞ்சதும் வந்துரு. நெல்லையப்பன் உள்ளே போய் கிளம்புவதற்கான ஆயத்தங்களை செய்ய ஆரம்பித்தார். உலகநாதனுக்கு இது ஒரு புது எரிச்சல். காலையில் எழுந்ததும் அவர்தான் கையில் கரண்டியை பிடிக்கணும். அவசரத்திற்கு எத்தனையோ நாள் உலகநாதனின் கை கரண்டி பிடித்த கைதான். ஆனால் இப்போது அதுவும் ஒரு சோதனை போல மனசை வெறுப்பேற்றியது. பாசுரம் சொல்ல சுத்தமாக மறந்து போய்விட்டது. சும்மா சும்மா என்ன சோதிக்காத பெருமாளே என்ற மனசுக்குள் கோபத்துடன் அரற்றினார். உடனே பெண்டாட்டி இல்லாத சுய இரக்கம் இதுதான் சந்தர்ப்பம் என்று அவருக்குள் பீரிட்டு கொண்டு வந்தது. எத்தனை காலத்திற்கு இப்படி சமையல்காரன் கையையே நம்பிக்கொண்டிருப்பது? தன் பெண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை என்றதும் தோ மூட்டையை கட்ட ஆரம்பித்து விட்டான். அவன் திரும்பி வருவதற்குள் உலகநாதனுக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் ஒரு வாய் கஞ்சி வைத்து கொடுக்க நாதியுண்டா? அதற்கும் மேல் உலகநாதனுக்கு மாரடைப்பு வந்து அதுவும் நட்ட நடுராத்திரியில் ஏற்பட்டு ஏனென்று கேட்க ஆளில்லாமல் அவர் செத்தே போக நேர்ந்தால்? ஐயோ! உலகநாதனுக்குள் அந்த காட்சி ஒரு சினிமா போல ஓடியதில் மரண பயம் அவருடைய நெஞ்சை போட்டு அழுத்த ஆரம்பித்து விட்டது.
மரணத்தின் நிழல் அவர் உடம்பின் மேல் படுவது போலவே இருந்தது. உலகநாதன் பட்டென்று படுக்கையில் இருந்து எழுந்து விட்டார். ஓடிப்போய் தண்ணீர் குடித்துவிட்டு வந்தார். நகர்ந்து போய் வாசல் கதவை திறந்தார். குளிர்ந்த காற்று வீசியது. திண்ணையில் அப்பாடா என்று உட்கார்ந்தார். மணிக்கட்டை விரல்களால் தொட்டு ஒரு நிமிஷம் பல்ஸ் பார்த்தார். நார்மல். காற்று பட்டதும் வியர்வை காய்ந்தது போல மரண பயமும் லேசாக உலர்ந்தது. இப்போது ஒரு விஷயம் உலகநாதனின் ஞாபகத்திற்கு வந்தது. எப்போதோ ஒரு ஜோதிடர் உலகநாதனின் ஆயுள் சுமார் 75 என்று சொல்லியிருந்தார். அதன்படி பார்த்தால் இன்னும் 20 வருஷம் இருக்கிறது. ஆனால் அந்த 20 வருஷத்திற்கும் இப்படி தனியாகவே தான் தாளம் போட்டு கொண்டிருக்க வேண்டுமா? இதுதான் ஏற்பட்டிருக்கும் திடீர் கேள்வி. பெத்தையா குடும்பம் சொல்கிறது தேவை கிடையாதென்று. ஆனால் உலகநாதனின் மனசுதான் ரொம்பவே தயங்கியது. மகள்களை நினைத்தும் அவரின் மனசு குழம்பியது. மாமியாரின் குடும்பத்தை நினைத்த போதோ ஏதோ ஒன்று நெஞ்சை போட்டு நெருடியது. உலகநாதனின் மாமியார் இன்னும் உயிரோடு இருக்கிறார். ரொம்ப நல்ல மனுஷி. மாப்பிள்ளை மேல் அளவு கடந்த மரியாதை வைத்திருப்பவள் வேறு. உலகநாதன் இன்னொரு கல்யாணம் செய்து கொண்டால் அந்த மரியாதை எல்லாம் என்னவாகுமோ? ஒரு ஆளுக்கு ஒரு மாமியார் வீடு இருந்தால்தான் சரிப்பட்டு வரும். உலகநாதனின் மனசு இங்கேதான் உதைத்தது. எதனாலும் சின்ன மரியாதை குறைவு கூட வந்துவிடக்கூடாது. அவருக்கு தாங்க மாட்டார். இந்த கோணத்தில்தான் உலகநாதன் 1008 யோசனை செய்தார். யோசிக்க யோசிக்கத்தான் உண்மை புலனாகியது அவருக்கு. இன்னொரு கல்யாணம் செய்து கொள்வது என்பது அவர் மட்டும் சம்பந்தப்பட்ட தனி நபர் விஷயம் இல்லை. அது அவருடைய குடும்ப விஷயம். அதனால் எடுத்தேன் போட்டு உடைத்தேன் என்று மெத்தையா கோஷ்டி மாதிரி கல்யாண கோதாவில் அவசரப்பட்டு குதித்து விடக்கூடாது. நல்ல அவகாசம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்லது கெட்டது எல்லாவற்றையும் நிதானமாக யோசனை செய்து பார்த்த பின்புதான் முடிவுக்கு வர வேண்டும். இந்த தீர்மானத்துடன் திண்ணையில் இருந்த உலகநாதன் எழுந்து கொண்டார். ஆனால் அவகாசம் எல்லாம் கிடையாது என்கிற மாதிரி சம்பவங்கள் அமைந்துவிட்டன. மறுநாள் அதிகாலையில் ஆலங்குளம் கிளம்பி போன நெல்லையப்பனிடமிருந்து 9வது நாள்தான் கடுதாசி வந்தது. தினசரி ஆளை நேரில் எதிர்பார்த்து பொறுமையை இழந்திருந்த உலகநாதனுக்கு கடுதாசியை பார்த்ததும் மகா எரிச்சலாகிவிட்டது. முனங்கிக் கொண்டே கடுதாசியை பிரித்தார். மனைவி செத்துப்போன செய்தியை மட்டும் நெல்லையப்பன் சுருக்கமாக 4 வரிகளில் தெரிவித்திருந்தார். என்றைக்கு வேலைக்கு திரும்பி வருகிறார் என்ற செய்தியே இல்லை. உலகநாதனுக்கு கோபம் வந்துவிட்டது. இதெல்லாம் இனிமே சரிப்பட்டு வராது. நெல்லையப்பன் திரும்பி வரப்போகிற தேதி தெரிய போகிறதோ இல்லையோ, தன்னுடைய கல்யாண தேதியை நிச்சயம் பண்ணிவிட வேண்டியதுதான் என்ற படபடப்பு அவரின் உணர்வுகளில் துடித்தது. துடிப்பை யாரிடம் எப்படி காட்டுவது என்று மூளையை போட்டு உலகநாதன் கசங்கி பிழிந்து கொண்டிருந்த போது நெல்லையப்பனிடமிருந்து அடுத்த கடுதாசி வந்துவிட்டது. வேலைக்கு வரப்போகிற தேதியை நெல்லையப்பன் ரொம்ப பணிவாக எழுதியிருந்தாலும் உலகநாதனுக்கு அது எந்த திருப்தியையும் தரவில்லை. எவனாக இருந்தாலும் சரி, சம்பளம் வாங்கும் சமையல் வேலைக்கு வருகிறவன் எப்போது வேண்டுமானாலும் வேலையை விட்டு போகலாம். அவர் செத்து போனார் என்று லீவும் கேட்கலாம். லீவே எடுக்காமல் உயிரோடு இருக்கிறவரை சமைத்து போடுகிற ஒரே ஒரு ஜீவன் தாலி கட்டின பெண்டாட்டிதான். செத்து போவதற்கு 7 நாட்களுக்கு முன்பு கூட காந்திமதி சமைத்து போட்ட கொடுப்பை கீரை துவரன் ருசி இன்னமும் உலகநாதன் நாக்கில் அப்படியே இருக்கிறது. ஆக புது பெண்டாட்டி ஒருத்தியின் சமையல்தான் இனி உலகநாதனுக்கு தேவையே தவிர இந்த நெல்லையப்பன்களின் சமையல் வேண்டியதில்லை. வர தோதுப்பட்டால் வந்து நெல்லையப்பன் கையில் கரண்டியை பிடித்து கொள்ளட்டும். ஆனால் அது தற்காலிகம்தான். உலகநாதனுக்கு புது பெண்டாட்டி வந்த அடுத்த நிமிஷம் நெல்லையப்பன் மடத்தை காலி செய்தாக வேண்டும். கொஞ்ச நேரம் இந்த நினைப்பில் தோய்ந்து காலை ஆட்டி கொண்டிருந்த உலகநாதனின் புத்தியில் வேறொரு கோணலான பார்வை சட்டென தட்டுப்பட்டது. இப்போது நெல்லையப்பனும் உலகநாதனை போலவே பெண்டாட்டியை பறிகொடுத்த ஆள். மானம் போச்சுல என்று இருந்தது உலகநாதனுக்கு. பெண்டாட்டியை பறிகொடுத்த ஒரு ஆசாமியே பெண்டாட்டியை பறிகொடுத்த இன்னொரு ஆசாமிக்கு வடித்து போட வரப்போகிறான். திடுக்கிட்டு போனார் உலகநாதன்.
மனசு அவருக்கு பொங்கிவிட்டது. இது என்ன, பெண்டாட்டி இல்லாத பயல்கள் வீடா என்று நொந்து போனார் நொந்து. நிரந்தரமாக கரண்டியை பிடிக்க புதுசா ஒரு பெண்டாட்டி வரப்போகிறாளோ இல்லையோ, அவள் வருகிற வரை கூட நெல்லையப்பன் கையில் கரண்டி இருந்துவிட்டு போகட்டும் என்ற உலகநாதனால் நினைக்க முடியவில்லை. பெண்டாட்டி இல்லாதவனுக்கு இந்த வீட்டில் தற்காலிக வேலை கூட இல்லை. தாமதிக்கவே இல்லை உலகநாதன். நெல்லையப்பனின் 6 மாத சம்பள பணத்தை எண்ணி கையில் எடுத்து கொண்டார். நெல்லையப்பனிடம் துக்கம் கேட்க போவதாக ஊருக்குள் சொல்லிவிட்டு பஸ் ஏறி ஆலங்குளம் போனார். ஒரு பொய்யான துக்கத்தை முகத்தில் காட்டிக்கொண்டு நெல்லையப்பனுக்கு ஆறுதல் சொன்னார். 6 மாத சம்பள பணத்தை கையில் கொடுத்தார். நீ இனிமே வேலைக்கெல்லாம் வர வேணாம் நெல்லை. உன் மகன்களோடு ஆலங்குளத்திலேயே இருந்து எப்படியாவது பிழைத்துக்கொள் என்று அன்பொழுக சொல்லிவிட்டு அழகாக எழுந்து விட்டார். நெல்லையப்பனுக்கே தெரியாமல் உலகநாதன் அவனை வேலையில் இருந்து கழற்றி விட்டிருந்தார். அதாவது அவரை பொறுத்தவரையில். ஆனால் இது நெல்லையப்பனை கடுகளவும் அதிர்ச்சி அடைய வைக்கவில்லை என்பது தெரியவில்லை அவருக்கு. உலகநாதனுக்கு கல்யாண கோட்டி பிடிச்சிருக்கு. எந்த நிமிஷமும் அவனுக்கு கல்யாணம் நடக்கும். உனக்கு எந்த நிமிஷமும் வேலை போகும் என்ற மெத்தையா என்றைக்கோ நெல்லையப்பனின் காதில் போட்டு வைத்து விட்டாரே. பிறகு எங்கே இருந்து வரும் அதிர்ச்சி? ஆனால் நெல்லையப்பனை பொறுத்தவரையில் மெத்தையாவின் வாய்க்கே சர்க்கரை தான் போட வேண்டும். ஆனால் பெண்டாட்டி வருவதற்கு முன்பே தன்னை உலகநாதன் கழட்டி விட்டு விட்டதைத்தான் நெல்லையப்பனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. பழிக்கு பழி வாங்கும் உணர்ச்சியை அவனும் வார்த்தையால் காட்டுவது தெரியாமல் காட்டிவிட்டான். சரிங்க அண்ணாச்சி, உங்க சொல்படி நான் இங்கேயே என் மகன்களோட இருந்துடுறேன். நீங்களும் உங்க கல்யாணத்துக்கு பத்திரிகை அனுப்புறதுக்கு மறந்துடாதீங்க. கண்டிப்பா நான் உங்க கல்யாணத்துக்கு முதல்ல ஆளா வருவேன். தூள் தூளாகி விட்டார் உலகநாதன். அமிலம் பட்டவர் போல வெந்து தணிந்து போனார். அவரின் அத்தனை அகம்பாவமும் அடுப்பு குழம்பாக கொதித்தன. இதற்கு மேல் அவரை ஒருத்தன் கிண்டலடித்து விட முடியாது. அந்த அளவு ஒரு விரலை சொடுக்கிற மாதிரி நெல்லையப்பன் அவரை கிண்டலடித்து விட்டான். 2 பக்க மீசையும் துடித்தது அவருக்கு. வந்த ஆத்திரத்தில் தூக்கி போட்டு 2 மிதி மிதிக்கலாம் போல இருந்தது. அதற்காக தூக்கி போட்டு மிதித்து விட முடியுமா? ஒரு மிதி கூட மிதிக்க முடியாது. மிதித்தால் அடுத்த நிமிஷம் அது பயங்கர ஜாதி பிரச்சனையாகிவிடும். அப்படி இருக்கிறது நிலைமை. உலகநாதனால் முடிந்ததெல்லாம் ஆலங்குளம் பஸ் ஸ்டாண்டை நோக்கி ஒரு தீ மிதி ஓட்டம் ஓடியதுதான். அதுவும் சும்மா இல்லை. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் கல்யாணம் பண்ணிக்கத்தான்ல நல்ல போறேன். ஆனா போயும் போயும் உனக்கு கல்யாண பத்திரிக்கை அனுப்புவேன்னு மட்டும் கனவுலயே நினைச்சுக்காத. இந்த ஜென்மத்துல நடக்காது அது என்ற ஆவேசத்தோடு முனங்கிக் கொண்டு, எப்போதும் இப்படித்தான் விதி காய்களை மிக சாமர்த்தியமாகத்தான் நகர்த்துகிறது. உலகநாதன் என்ற காயை 2ஆம் கல்யாணத்தை நோக்கி கச்சிதமாக நகர்த்தி இருக்கிறது. கொஞ்சம் சாந்தமாக நகர்த்தி இருக்கலாம், ஆக்ரோஷமாக நகர்த்தி இருக்கிறது. என்ன செய்ய, உலகநாதனின் விதி இப்படி இருக்கிறது. கல்யாணம் செய்து கொள்வதென்றால் பெண் எப்படி பார்ப்பது, யார் மூலம் பார்ப்பது, இதை பற்றியெல்லாம் யோசித்து முடிவுக்கு வர உலகநாதனுக்கு வேறொரு ஏகாந்தமான சூழ்நிலை தேவையாக இருந்தது. தன்னுடைய மாந்தோப்பு பக்கம் போயிடலாம் என்ற எண்ணத்தில் தெருவில் இறங்கி நடந்தார். நல்ல வேளையாக சிவமதியை அவளுடைய வீட்டு திண்ணையில் காணோம். இந்த நேரத்தில் அவள் கண்ணில் படாமல் இருந்தால் தேவலையாக இருந்தது. அவள் இல்லாதது கொஞ்சம் நல்ல சகுனமாக கூட தெரிந்தது. காவலுக்காக தோப்புக்குள்ளேயே குடிசை போட்டு கொண்டு குடும்பத்துடன் வசிக்கும் சிங்கமுத்து உலகநாதன் உட்கார அவசரமாக கயிற்று கட்டிலை எடுத்து போட்டான். அவனோடு ஒரு பேச்சு பேசாமல் உலகநாதன் கட்டிலில் உட்கார்ந்து கொண்டார். தொடர்ச்சியாக குயில்களின் ஓசைகள் ஒலித்து கொண்டிருந்தன. நேர் எதிர் மரத்தின் தாழ்ந்த கிளையில் வாலாட்டி குருவி வினாடிக்கு ஒரு தடவை வாலை ஆட்டியபடி அமர்ந்திருந்தது. கட்டிலில் உட்கார்ந்த 3வது நிமிடம் உலகநாதன் நேராக விஷயத்திற்கு வந்து விட்டார். முதலில் எப்படிப்பட்ட பெண்ணாக பார்ப்பது என்று யோசித்தார். அழகான பெண்ணாக பார்ப்பதா, அழகு இல்லாத பெண்ணாக பார்ப்பதா, நல்ல வசதியான இடத்து பெண்ணாக பார்ப்பதா, வசதி இல்லாத வீட்டு பெண்ணாக பார்ப்பதா? இந்த கேள்விக்கு மட்டும் உடனே பதில் தயார். வசதியான வீட்டு பெண்ணெல்லாம் கிடைக்காது இப்போது. உலகநாதனின் வயசு அந்த மாதிரி.
அதனால் வசதி இல்லாத ஏழை பெண் வந்தால் வந்துவிட்டு போகட்டும். கல்யாணமாகி வந்ததும் தான் பெரிய இடத்து மனுஷியாகி விடப் போகிறாளே, அதே போல வரப்போகிறவள் அழகு சுந்தரியாக இருக்க வேண்டும் என்பதும் கட்டாயம் கிடையாது. காந்திமதியே அழகில் ரொம்ப ரொம்ப சுமார்தானே. ஆனால் வருகிறவள் அழகாக இருந்தால் உலகநாதனுக்கு சந்தோஷம்தான். பெண் கருப்பாக மட்டும் இருக்கக்கூடாது. உலகநாதனே நல்ல சிகப்பு கருப்பாக இருந்தால் அவருக்கு பிடிக்கவும் செய்யாது. இன்னொரு முக்கியமான விஷயம், பெண்ணின் வயது உலகநாதனின் மேட்டு விழிகள் அப்படியும் இப்படியுமாக சஞ்சரித்தன. அவருக்கு வயசாகிவிட்டது என்பதற்காக வயசான பெண்ணையே கல்யாணம் செய்து கொள்ள முடியாது. வேடிக்கையாக சஷ்டியப்த பூர்த்தி மாதிரி இருக்கும். குறைந்த வயசு பெண்ணாகத்தான் பார்க்க வேண்டும். உலகநாதனின் மேட்டு விழிகள் அதிகமாக அலை பாய்ந்தன. 35 வயசு பெண். அவ்வளவு வயசு வேண்டாம், முற்றி போயிருப்பாள். 30 வயசு, அதுவும் கூட ஜாஸ்திதான். 27 வயசு பெண்ணாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. இதையும் விட வயசு குறைந்த பெண்ணாக பார்க்கலாம் என்ற பேராசையும் உலகநாதனுக்கு கிடையாது. ஆனால் சில விஷயங்களில் உலகநாதன் கராராக இருந்தார். வரப்போகிறவள் கன்னி கழியாதவளாக இருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். விவாகரத்து பெற்றவளாகவோ விதவை பெண்ணாகவோ இருக்கக்கூடாது. இந்த இடத்தில் உலகநாதனின் நினைப்பில் சிவமதி வந்தாள். காந்திமதி இறந்து போன பிறகு அவருக்கும் சிவமதிக்கும் இடையே நடந்திருக்கும் மௌன நாடகத்தின் பல காட்சிகளை ஒருவித கள்ளத்தனத்தோடும் அலட்சியத்தோடும் நினைத்து பார்த்தார். இந்த நிமிஷம் அவை எல்லாமே அவருக்கு ஒவ்வாததாக இருந்தது. இனி சிவமதியை நிமிர்ந்து பார்ப்பதில்லை என்று தீர்மானம் செய்து கொண்டார். கயிற்று கட்டிலை விட்டு எழுந்தபோது உலகநாதனுக்கு கல்யாணம் நடந்து முடிந்து விட்டார் போலவே இருந்தது. வேத பாடசாலையை அவர் தாண்டிய போது எதிரில் மணிவாசகம் வந்தார். இயல்பாக முகத்தில் கூட அண்ணாச்சியை பார்த்துவிட்ட இயல்பான புன்னகை. அண்ணாச்சி, நம்ம தொகுதிக்கு கேண்டிடேட் முடிவு பண்ணியாச்சு. அப்படியா? யாரு கேண்டிடேட்டு? உலகநாதனும் இயல்பாகவே கேட்டார். நம்ம குழலப்பட்டணம் சங்கரலிங்கம்தான். நிஜமாகவே உலகநாதன் திகைத்து போனார். ஏவே, அவன் ஒரு சரியான கள்ள தோணிலா? என்ன அண்ணாச்சி பண்ண சொல்றீங்க? தோணி தோணியா பணம் வச்சிருக்கானே. தோணி தோணியா கிழிச்சான். எனக்கு தெரிஞ்சு கள்ள பயணி குடிச்சிட்டு இருந்தவன். அவன்லாம் ஒரு கேண்டிடேட்டு. நாடு போகிற போக்கு சரி கிடையாது. வேற என்னத்த சொல்ல? வரட்டா? சாவகாசமாக வீட்டு பக்கம் வாவே. உலகநாதனுக்கு மணிவாசகத்தின் மேல் ஏற்பட்டிருந்த கோபம் தீர்ந்து போயிருந்தது. வரப்போகிற தேர்தலில் அவரை நிற்க சொல்லி இந்த மணிவாசகம் 4 அணி அன்றைக்கு வரப்போய்தானே 2ஆம் கல்யாணம் என்ற விதை உலகநாதனின் மனசில் தூவப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முளைக்க ஆரம்பித்தது. பாலம் கடந்து படித்துறையை ஒட்டி நடந்து வலப்புறம் ஏறி தெருமுனையில் திரும்பியதுமே உலகநாதன் பார்த்து விட்டார். வீட்டு திண்ணையில் திணை வனத்தில் நிற்கும் வள்ளி போல சிவமதி நின்று கொண்டிருந்தாள். இவ்வொருத்தி என்ற பெரிய சலிப்பு அவருக்கு. உலகநாதனின் முழங்கால்களை பார்க்காமல் சிவமதி கேள்விக்குறியோடு அவரின் முகத்தை பார்த்தாள். உலகநாதனின் முகத்தில் அவளுக்கு பதில் இருந்தது. அவர் அவளை பார்ப்பதை தவிர்த்தார். உலகநாதனுக்கு கல்யாண கோட்டி பிடிச்சிருக்கு என்று என்றைக்கோ தங்கம்மா ஆச்சி சொல்லிவிட்டு போனதுதான். அதற்கு பிறகு அது நிஜமா இல்லையா என்பதெல்லாம் சிவமதிக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அப்படி ஒரு விஷயம் இருக்கும் போலிருக்கே என்று நினைக்கிற மாதிரி இதற்கு முந்தி ஒரு நாள் உலகநாதன் நடந்து கொண்டிருக்கிறார். இன்று நன்றாக கண்ணில் விளக்கண்ணை விட்டே பார்த்து விடலாம் என்ற நினைப்பில் முந்தானையை இழுத்து சொருகி கொண்டு வேறு பார்த்தாள். ஆனால் மனுஷர் அவளை பார்க்க விட்டால்தானே. ஆர்மிக்காரன் மாதிரி முகத்தை விரைப்பாக 90 டிகிரியில் வைத்தபடி போய் கொண்டிருந்தார். தூக்கி கட்டிய வேட்டியின் டப்பாக்கட்டை மரியாதையாக கொஞ்சம் இறக்கிவிட்டு போவாரே முந்தியெல்லாம். எல்லாம் ரொம்ப பழைய கதை போல. அந்த சின்ன மென்மையான மரியாதையை உலகநாதன் சிவமதிக்கு காட்டவில்லை. வந்து விட்டது சிவமதிக்கு ஆத்திரம். சும்மாவே சிவமதி கோபக்காரி. புருஷன் செத்து போனதும் பெரிய கோபக்காரியானாள். இப்போது வழக்கமான மரியாதையை உலகநாதன் கொடுக்காமல் போனதும் சிவமதி ரொம்ப பெரிய கோபக்காரியாக விட்டாள். மனதிற்குள் பொறுமினாள். பெருசாத்தா வெண்ணானம் கொழிச்சீரு
இப்ப புதுசா வேற சிறுக்கிய பார்க்க போறீங்களாக்கும்? சிவமதியின் பொறுமலில் இப்போதைக்கு வேகம் கொஞ்சம் குறைச்சல். இனி சிறிது சிறிதாக விஷம் ஏறுவது போல் ஏறும். உலகநாதனுக்கு இனிமே இருக்கிறது பெரிய பெரிய மங்களாசாசனம். கிளப்பி விடாதீரும் என் ஆத்திரத்தை, 7 கோலம் பண்ணி புடுவேன் என்ற முனகலுடன் இப்போதைக்கு மங்களம் பாடிவிட்டு சிவமதி வீட்டுக்குள் போக மூஞ்சியை திருப்பிக் கொண்டாள். சிவமதியின் ஆத்திரத்தில் கடுகளவை கூட உணர்கின்ற மனநிலை இல்லாத ஒருவித செருக்குடன் உலகநாதன் வீடு போய் சேர்ந்தார். மனசில் இருந்து அவளை நிராகரித்துவிட்ட ரகசியமான திருப்தி அவருக்கு. இன்னும் கொஞ்ச நாட்களுக்குத்தான் அவருடைய கையில் கரண்டி. உலகநாதன் மனதிற்குள்ளேயே நிச்சயதார்த்தம் நடத்திவிட்டார். 27 வயசிலோ 28 வயசிலோ புது பெண்டாட்டி வந்து விடுவாள். கை நிறைய தங்க வளையல்களின் சப்தத்தோடு அவளுடைய சமையல் ஆரம்பிக்கப் போகிறது இந்த வீட்டில். முன்பு காந்திமதியுடன் நடந்து போன மாதிரி இந்த தெருவில் சீக்கிரம் புது பெண்டாட்டியுடன் உலகநாதன் நடந்து போகப் போகிறார். அதை அழகர் சாமியின் மகளும் பார்க்கத்தான் போகிறாள். சரிதான், கள்ளப்பார்வை பார்த்த காலத்தில் அவள் சிவமதி, இப்போது அழகர் சாமியின் மகள். சூலம் பார்த்து ராகு காலம் தவிர்த்து நல்ல குரு ஹோரையில் ஒரு நாள் உலகநாதன் வலது காலை எடுத்து தெருவில் வைத்தார். சிமெட்டா பொடியை எடுத்து மூக்கில் தேய்த்து விட்டு கொண்டு அவர் கிளம்பி இருக்கும் இடம் அவருடைய மாமியார் வீடு இருக்கும் சீவலப்பேரி. உலகநாதன் முக்கியமான 2 தீர்மானங்களுக்கு வந்திருந்தார். தான் கல்யாணம் செய்து கொள்ள முடிவு செய்திருப்பதை சீவலப்பேரி போய் காந்திமதியின் அம்மா வீட்டில் சொல்லிவிட வேண்டும் என்ற கட்டாயம் ஏதும் கிடையாதுதான். திடீரென்று ஒரு நாள் போய் கல்யாணம் என்று சொல்லி பத்திரிகை வைத்தால் அதிர்ச்சியாக இருக்கும். உலகநாதனின் அபிப்பிராயம். தேவையில்லாமல் அதிர்ச்சியை தருவானேன்? இது முதல் தீர்மானம். முதலில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டு வந்துவிட்டால் 2வது தீர்மானத்திற்கான காரியத்தில் இறங்கலாம். 2ஆம் தீர்மானம், பம்பாயிலும் டெல்லியிலும் இருக்கிற 2 மகள்களுக்கும் ஃபோன் பண்ணி தான் 2வது கல்யாணம் செய்து கொள்ள பெண் பார்க்க ஆரம்பிக்க போகிற விஷயத்தை வெட்கப்படாமல் சொல்லிவிடுவது. உலகநாதனை பொறுத்தவரையில் அவரின் மறுமணத்திற்கு சீவலப்பேரி மாமியார் வீட்டு சம்மதம் அவசியம் கிடையாது. ஆனால் 2 மகள்களின் சம்மதம் கட்டாயம் வேண்டும். அதற்காக மகள்கள் சம்மதம் தராவிட்டால் அதை ஏற்றுக்கொண்டு உலகநாதன் பேசாமல் இருந்து விடுவார் என்று அர்த்தம் இல்லை. மகள் சம்மதிக்காவிட்டாலும் அவர்களை சம்மதிக்க வைக்கும் வழி அவருக்கு தெரியும். முதல் தீர்மானத்தின்படி உலகநாதன் சீவலப்பேரி போய் சேர்ந்தார். கிளம்புகிற போது ரொம்ப கம்பீரமாக கிளம்பி விட்டாரே ஒழிய சீவலப்பேரி போய் சேர்ந்த போது கம்பீரம் கொஞ்சம் கம்மியாகிவிட்டது. மாமியார் வீட்டை நெருங்க நெருங்க கம்பீரம் சுத்தமாக இல்லாமல் போய்விட்டது. தலை கூட சிறிது தொங்கினார் போல. தயங்கி தயங்கி மாமியாரின் வீட்டை நோக்கி உலகநாதன் நடந்த நடை பார்க்க எப்படி இருந்தது தெரியுமா? நேற்று வரை எதிர்க்கட்சியில் இருந்துவிட்டு இன்று ஆளும் கட்சியில் சேர்வதற்கு போகிற அரசியல்வாதியின் நடை போல இருந்தது. இயேசுவடியாள் இல்லம் என்று பெயர் சூட்டப்பட்ட மாமியார் வீட்டுக்குள் உலகநாதன் கொஞ்சம் அதிகரித்த மார்பு துடிப்புடன் நுழைந்தார். மாமியார் வீட்டார் இந்துக்கள்தான், இருந்தாலும் இயேசுநாதரை ரொம்ப பிடிக்கும் அவர்களுக்கு. இயேசுவடியாள் இல்லம் என்று வீட்டுக்கு பெயர் அதனால்தான். வீட்டுக்குள் நுழைந்ததும் உலகநாதன் உணர்ச்சி வசப்பட்டு விட்டார். காந்திமதி இறந்த பிறகு இப்போதுதான் முதல் தடவையாக வருகிறார். இடையில் 2 கல்யாணங்கள் அந்த வீட்டில் வரத்தான் செய்தன. மனைவி இறந்த பிறகு கல்யாணங்களில் கலந்து கொள்வதில்லை என்ற தீர்மானத்தை காட்டி உலகநாதன் வராமல் இருந்து விட்டார். மாமியார் வீட்டு ஆட்கள் அவ்வப்போது செந்துரை வந்து போய் கொண்டுதான் இருந்தார்கள். இருந்தாலும் முக்கிய இழை அருந்து போய்விட்டதை 2 பக்கத்தினரும் உணர்ந்தே இருந்தார்கள். தேரோடு போச்சு திருவிழா, பெத்த தாயோடு போச்சு பிறந்த வீடு என்ற பழமொழி நெல்லை மாவட்டத்தில் ரொம்ப பிரபலம். அந்த பழமொழியோடு பெண்டாட்டியோடு போச்சு மாமியார் வீடு என்பதையும் சேர்த்து கொள்ளலாம். சீவலப்பேரி போன்ற சிற்றூர்களில் வசதியான குடும்பத்தாரின் வீட்டிற்கு அவர்கள் வீட்டு மாப்பிள்ளை வரும்போது எப்படிப்பட்ட வரவேற்பும் மரியாதையும் கிடைக்குமோ அதைவிட அதிகமான மரியாதையும் வரவேற்பும் தான் உலகநாதனுக்கு இயேசுவடியாள் இல்லத்தில் கிடைக்கும்.
இப்போதும் அது கிடைத்தது. புது மாப்பிள்ளைக்கு உரிய சங்கோஜத்துடன் உலகநாதன் மாமியாரின் எதிரில் உட்கார்ந்திருந்தார். மாப்பிள்ளையை பார்த்ததும் காந்திமதியின் அம்மாவிற்கு அழுகை அப்படி வந்துவிட்டது. நேற்றுத்தான் மகள் செத்துப்போன மாதிரி சேலை தலைப்பால் முகத்தை மூடிக்கொண்டு அந்த அம்மா ஒப்பாரி வைத்தது. அதனால் மௌன அஞ்சலி செலுத்துவது மாதிரி மற்றவர்கள் நிசப்தமாக இருக்க வேண்டியிருந்தது. உலகநாதனின் மனதிற்குள் மட்டும் நெருடல். அவர் வந்திருப்பதோ கல்யாண சங்கதி சொல்ல, நடந்து கொண்டிருப்பதோ அழுகை கச்சேரி. ஒரு வழியாய் அழுகை கச்சேரி எல்லாம் முடிந்து கொஞ்ச நேரம் பரஸ்பர விசாரிப்புகள். வரப்போகிற தேர்தலில் செந்துறை தொகுதியில் கள்ளத்தோணி சங்கரலிங்கம் போட்டியிடப் போகிற செய்தி வரை வந்துவிட்டது பேச்சு. ஆனால் உலகநாதனிடமிருந்து எந்த பேச்சு வரணுமோ அது மட்டும் வரவில்லை. மனசுக்குள்ளேயே கிடந்து முக்கி முனகிக் கொண்டிருந்தது. காந்திமதியின் பெரிய தம்பிக்கு மாத்திரம் மூக்கில் உயர்த்து விட்டது. 5-6 வருஷம் வராத மாப்பிள்ளை வந்திருக்கிறார். ஏதோ ஒரு சங்கதி இருக்கிறது என்ற எதிர்பார்ப்போடு உலகநாதனின் வாயையே பார்த்து கொண்டிருந்தார். இதற்கிடையே வீட்டு அடுப்புகள் வராத மாப்பிள்ளை வந்திருக்கிறார் என்றதும் சுறுசுறுப்பாக எரியத் தொடங்கிவிட்டன. வெட்டி பேச்சும் விரதா பேச்சும் போய்க் கொண்டிருக்கும் போதே ஒரு சட்டி மலை பூண்டு உரித்து போடப்பட்ட ரங்கூன் மொச்சை பயிற்று குழம்பின் வாசனை தேடி வந்து உலகநாதனை ஒரு உசுப்பு உசுப்பியது. ஒரு நிமிஷம் உலகநாதன் பேச்சு மூச்சில்லாமல் உட்கார்ந்திருந்தார். இந்த குழம்பை காந்திமதி செய்தாலும் அப்படியே இந்த வாசனைதான் வரும். நெஞ்சு விரிய குழம்பு வாசனையை சுவாசித்து கொண்ட உலகநாதன் விஷயத்தை வெளியிட்டு விட்டார். அவ்வளவுதான். ஏசுவடியாள் இல்லமே பெரிய பரீட்சை நடக்கிற பள்ளிக்கூட ஹால் போல கப் சிப் என்றாகிவிட்டது. யாரும் யாருடைய முகத்தையும் பார்க்கவில்லை. யாரும் யாரோடும் பேசிக்கொள்ளவில்லை. இந்த நேரம் பார்த்து உலகநாதனின் சின்ன மச்சான் குலசேகரம் கிளம்பி நழுவிக் கொண்டார். 3வது மச்சானும் ஸ்ரீ வைகுண்டத்தில் ஜோலி இருப்பதாக சொல்லி நடையை கட்டிவிட்டார். சுருக்கமாக சொன்னால் இயேசுவடியாள் இல்லத்தில் உலகநாதன் மிச்ச நேரம் பூராவும் வேண்டாத விருந்தாளி போலத்தான் இருந்தார். எவ்வளவு நேரம் இருப்பது? நேரமாச்சு, கிளம்புற என்று உலகநாதன் எழுந்து கொண்ட போது மாமியார், காந்தியை என்னால மறக்கவே முடியல என்று சொல்லி கண்களை துடைத்து கொண்டாள். மற்றவர்களும், எங்களுக்கும் காந்திக்கா செத்துட்ட மாதிரியே இல்லை, செந்துறையில் உசிரோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கு என்றார்கள். அவர்கள் உலகநாதனிடம் சொல்லாமல் சொன்னது காந்திக்காவை அவர்தான் மறந்துவிட்டார். இயேசுவடியாள் இல்லத்தில் இருந்து வெளியேறி நடந்த உலகநாதனின் நடை ஆளும் கட்சியில் சரியான வரவேற்பு கிடைக்காமல் நொந்து போன அரசியல்வாதியின் பாவப்பட்ட நடையாக இருந்தது. இனிமே எங்கே யார் வரப்போகிறார்கள் என்று மனதை சமாதானம் செய்து கொண்டார். இனி இயேசுவடியாள் இல்லம் அவரின் மகள்களுக்கு வேண்டுமானால் ஆட்சி வீடாக இருக்கலாம், அவருக்கு மாமியார் வீடு இல்லை. அது அடுத்து உலகநாதன் புது டெல்லியில் இருக்கும் மூத்த மகள் கலைச்செல்விக்கு ட்ரங்கால் புக் பண்ணினார். அவர் வீட்டு போனில் எஸ்டிடி வசதி கிடையாது. ஆனால் என்ன உபத்திரம், டெல்லி லைன் கிடைப்பதற்குள் அவருடைய கல்யாணத்தையே முடித்து விடலாம். டெல்லி லைன் கிடைப்பது குதிரை கொம்பாம், அதற்காக இத்தனை பெரிய கொம்பா? தோ லைன் கிடைத்து விட்டது. அப்பா, கலை, எதுவும் விசேஷமாப்பா? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? நல்லா இருக்கார்ப்பா. நீங்க எப்படிப்பா இருக்கீங்க? ஏதோ இருக்கேன் தாயி. உடம்புக்கு ஒண்ணுமில்லையேப்பா? உடம்பே சரியில்லை தாயி, ஒரே வயிற்று கோளாறு. நெல்லையப்பா அண்ணாச்சி சமையல் வயிற்றுக்கு எதுவும் செய்யாதேப்பா. நெல்லையப்பனா? அவன் வேலையை விட்டு ஓடி போய் அது ஆச்சு 2 மாசம். அச்சச்சோ, அப்ப சாப்பாட்டுக்கு என்னப்பா பண்றீங்க? நான் தான். இங்க வந்துருங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? கலைச்செல்வி அழுத்து கொண்டாள். உலகநாதனுக்கு எரிச்சல் வந்தது. பாதகத்தி, இன்னொரு கல்யாணம் செய்துக்கோங்கப்பான்னு சொல்வனா என்கிறாளே. அங்கெல்லாம் வந்து என்னால இருக்க முடியாது தாயி. வேற என்னதான் செய்வீங்க இந்த வயசான காலத்துல? பிரியத்துல நீதான் எனக்கு வயசாயிட்டதா சொல்ற. எனக்கு தெரியல வயசாயிட்ட மாதிரி. கலைச்செல்விக்கு குழப்பமாக இருந்தது. என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. அவளுக்கு அவளுடைய அம்மா செத்து போன போது வயசான காலத்தில் இப்படி விட்டு விட்டு போய் விட்டாளே என்று புலம்பியவர் இதே அப்பாதான். அவர் சொல்கிறார் வயசான மாதிரி தெரியவில்லை என்று.
அதுவும் 5-6 வருஷம் கழித்து. சமையலுக்கு புதுசா ஒருத்தரும் வரலையாப்பா? ஒரு பையன் வரமாட்டேங்கிறான். சம்பளம் 1000 ரூபான்னு கூட சொல்லி பார்த்தாச்சு. என்னதான் செய்ய போறீங்களோ? ஒருவேளை சாப்பாட்டுக்கு இந்த பாடாம்மா? சொல்லாதீங்கப்பா, அழுகையா வருது எனக்கு. சாப்பாடுன்னு மாத்திரம் இல்லை கலை. இனிமே என்னால ஒத்தையில கிடந்து சாக முடியாது. நல்லா 1 மாசமா யோசனை பண்ணி பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன முடிவுப்பா? உலகநாதன் அவருடைய முடிவை சொன்னார். புது டெல்லி முனையில் இருந்து பேச்சு மூச்சை காணோம். உடனே உலகநாதனுக்கு வழக்கம் போல கோபம்தான். பாரா, வாயை திறக்காம அம்மி முழுங்கினவ மாதிரி இருக்கிறத என்ற மனசுக்குள் வசை மாறி பொழிந்தார். இயேசுவடியாள் இல்லத்து ரத்தம் கலை செல்வியின் உடம்பிலும் கொஞ்சம் ஓடத்தானே செய்கிறது. அதுதான் கப்சிப். நிஜமாகவே கலைச்செல்வி செந்துறை முனையில் இருந்து இந்த பந்தை எதிர்பார்க்காததால் இந்த பந்தை எப்படி எதிர்கொள்வதென்று தெரியவில்லை அவளுக்கு. உலகநாதன் அடுத்த பந்தை வீசினார். அப்பா இன்னொரு கல்யாணம் செய்துகிட்டா உனக்கும் மாப்பிள்ளைக்கும் ஆட்சேபனை ஏதாவது உண்டா தாயி? எங்களுக்கு என்னப்பா ஆட்சேபனை? கேட்டுக்கிறது நல்லது பாப்பா. நாளைக்கு எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாது பாரு. அப்படியெல்லாம் சொல்லிட மாட்டோம்ப்பா. வேற வழி தெரியல எனக்கு. உங்க சந்தோஷம்தான் எங்க சந்தோஷம்ப்பா. சொல்லும் போதே கலைச்செல்விக்கு கண்களில் கண்ணீர் பளபளத்தது. பெண் பார்த்து முடிவானதும் திரும்பியும் ஃபோன் பண்றேன். உடம்பு பார்த்துக்கோங்கப்பா. பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போயாச்சா? கோமதி போயிட்டா. சங்கரனுக்கு லேசா உடம்பு சரியில்லை, வீட்டில் தான் இருக்கான். பேச சொல்ல அவனை. பேசிய பேரனிடம் சீக்கிரமே அவனுக்கு சின்ன பாட்டி வரப்போவதாக சொன்னார். திருப்பியும் கலைச்செல்வியிடம் அவளுக்கு ஆட்சேபனை எதுவும் இல்லை என்று கேட்டுக்கொண்ட பின் அப்பாடா என்ற போனை வைத்தார். புது டெல்லி ஓட்டு கிடைத்து விட்டது. அடுத்து பம்பாய் ஓட்டை கேட்க வேண்டும். கேட்காமலேயே எங்க ஓட்டு உலகநாதனுக்கே என்று சொன்ன மெத்தையா குடும்பம் கொஞ்சம் உசந்த குடும்பமாக உலகநாதனுக்கு கொஞ்ச நேரத்திற்கு தெரிந்தது. உலகநாதன் உடனே பம்பாய்க்கு கால் புக் பண்ணி விடவில்லை. இனி ரொம்பவும் அவர் அவசரம் காட்ட வேண்டியதில்லை. பம்பாய் கால் பிறகு பேசிக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் கையில் கரண்டியை எடுத்து விட்டார். ஆனால் டெல்லியில் கலைச்செல்வியால் அவசரப்படாமல் இருக்க முடியவில்லை. பம்பாயில் இருக்கும் தங்கச்சி செல்வராணிக்கு உடனே டயல் பண்ணிவிட்டாள். என்னக்கா, அப்பா உனக்கு ஃபோன் பண்ணாங்களா? ஏன் உனக்கு பண்ணாங்களா? இப்பதான் பண்ணாங்க. அப்பா இன்னொரு கல்யாணம் செய்துக்க போறாங்களாம். உலகநாதன் சொன்ன விவரங்களை கலைச்செல்வி செல்வராணியிடம் அப்படியே ஒரு எழுத்து விடாமல் சொன்னாள். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே செல்வராணி உறங்கிக் கொண்டிருக்கும் மகளை பார்த்தாள். மகளுக்கு அப்படியே தாத்தாவின் மேட்டு விழி. நீ என்னக்கா சொன்ன? சரின்னுட்ட, வேற என்ன சொல்ல முடியும்? இவர் கேட்டா கிடந்து குதிப்பாரு. சும்மாவே அப்பாவோட தோட்டத்தையும் தோப்பையும் வித்து பங்க பிரிச்சு தர சொல்லுன்னு என்ன போட்டு நச்சரிச்சுக்கிட்டு கிடக்காரு. அக்கா அப்பாவை கல்யாணம் எல்லாம் செஞ்சுக்க வேண்டாம்னு சொல்லுக்கா. நீ சொல்ல. என்னால முடியாது. என்னாலையும் முடியாது. அக்காவும் தங்கச்சியும் மாற்றி மாற்றி ஆதங்கத்தோடும் ஆற்றாமையோடும் பேசி பேசி பிறகு என்ன செய்வதென்று தெரியாமலேயே போனை வைத்துவிட்டு தலையில் கை வைத்தவாறு உட்கார்ந்திருந்தாலும் கூட உலகநாதன் போன் பண்ணி பேசிய போது உங்க சந்தோஷம்தான்ப்பா எங்க சந்தோஷம் என்பதற்கு மேல் செல்வராணியால் எதுவும் சொல்ல முடியவில்லை. ஏதோ ஒரு துக்கம் வந்து நெஞ்சை அடைத்தது. அம்மா இருந்த இடத்திற்கு புதுசாக ஒரு மனுஷி வரப்போவதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இனி அவர்களின் செந்துறை வீட்டுக்கு இயல்பாக போய் வர முடியுமா? நினைத்த போதே கண்களில் நீர் தழும்பியது. நாளைக்கே உட்கார்ந்து சீவலப்பேரி ஆட்சிக்கு கடிதம் எழுத வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். வழக்கமாக ஆபீஸில் இருந்து 7 மணிக்கு மேல் வீடு திரும்பும் செல்வராணியின் கணவன் குற்றால செல்வன் 6 மணிக்கே வந்து விட்டான். நுழைந்ததுமே கவனித்து விட்டான். ஒரு மாதிரியாக இருந்தது வீடு. எப்போதும் யாரும் பார்க்கிறார்களோ இல்லையோ டிவி அது பாட்டுக்கு ஓடிக்கொண்டிருக்கும். இப்போது செல்வராணியைப் போல் அதுவும் கப் சிப் என்று கிடந்தது. என்ன வீடு சத்தமே இல்லாம கிடக்கு? செல்வராணியிடமிருந்து பதில் வரவில்லை. குற்றால செல்வனுக்கு புத்திசாலித்தனம் ஜாஸ்தி. உடனே பதில் வராவிட்டால் வர இருப்பது ரொம்ப பெரிய பதில். ஒன்னத்தானே? ஏய் ஒன்னத்தானே? குற்றால செல்வன் கேள்வியை சினிமா பாட்டாகவே மாற்றினான்.
ஆனால் பதில் என்னமோ வரப்போகிற மாதிரி தெரியவில்லை. உங்க அப்பா மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க போறாரா என்ன? ஐயோ! நிஜமாகவே மிகவும் எதிர்பாராத பந்து இது. அதுவும் மிக முதல் பந்து. அதிலேயே விழுந்து விட்டது விக்கெட். சும்மா தமாஷாக கேட்டதற்கு போய் செல்வராணி ஏன் இப்படி அழ வேண்டும் என்று குற்றால செல்வனுக்கு விளங்கவில்லை. விபரம் தெரிந்தபோது அசந்து போய்விட்டான். தமாஷாக கேட்டது நிஜமாக இருந்தது. முதலில் சிறிது நேரத்திற்கு இதென்னவே கூத்தா இருக்கு என நினைத்து கொண்டு குற்றால செல்வன் பேசாமல் இருந்தான். பிறகுதான் மண்டைக்குள் சூடு மடமடவென எரியது. உலகநாதனுக்கு ஆண் வாரிசு கிடையாது என்ற விசேஷ காரணத்திற்காகத்தான் குற்றால செல்வனுக்கு அவனுடைய அப்பா செல்வராணியை தேடி வலை போட்டு பிடித்து மனைவியாக்கினார். அவருடைய கொள்கை அது. மகன்களுக்கு கால தாமதமானாலும் பரவாயில்லை என்று ஆண் வாரிசு இல்லாத பெரிய பணக்கார குடும்பத்தில்தான் பெண் எடுப்பார். இரண்டாம் கல்யாணம் செய்து கொள்வதின் மூலம் உலகநாதனுக்கு நாளைக்கே ஆண் வாரிசு வந்துவிட்டால்? இந்த கேள்வி குற்றால செல்வனின் மண்டையை போட்டு குடைந்தது. தோட்டங்களை எல்லாம் விற்று செல்வராணிக்கு சேர வேண்டிய பங்கை பணமாக தந்துவிட சொல்லி 2 வருஷம் முன்பு குற்றால செல்வன் ஒரு ஆட்டமே காட்டியிருக்கிறான். அவனுடைய அபிப்பிராயம், இத்தனை தோட்டங்களை வைத்துக்கொண்டு இந்த வயதிற்கு மேல் என்ன செய்ய போகிறார் மாமனார்? அதுவும் பெண்டாட்டி வேறு செத்துப்போன பிறகு. ஆனால் உலகநாதனும் ஒரு மாதிரியான ஆசாமி என்பதால் குற்றால செல்வனும் ரொம்ப ஆட்டம் காட்டாமல் வாலை சுருட்டி கொண்டு விட்டான். இப்போது அந்த பழைய கதையெல்லாம் வேறு ஞாபகத்துக்கு வந்து விட்டது. உங்க அப்பாவுக்கு மண்டைக்குள்ள திடுதுப்புன்னு நட்டு ஏதோ கழண்டு போச்சு. அதான் சஷ்டியப்த பூர்த்தி இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கும்போது மறுபடியும் புது மாப்பிள்ளையாக பார்க்கிறார் என்று காச் மூச்சென்று சப்தம் போட்டான். தொடர்ந்தும் கத்தினான். எனக்கு மட்டும் 2-3 வருஷமாவே சந்தேகம்தான். திடுதிப்புன்னு உங்க அப்பா இப்படி ஒரு கவுத்துமா வேலை பாப்பாருன்னு. இந்த விஷயம் எங்க அப்பா காதுக்கெல்லாம் போச்சுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். எங்க வீட்ல நாமக்காரரை கால் காசுக்கு நம்ப மாட்டாங்க, சொல்லிட்டேன். செல்வராணி பேசாமலேயே இருந்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.